ஒரு காட்டில் மீனுக்குருவியும் சிட்டுக்குருவியும் காகத்தோட பழத்தோட்டத்தில் வேலை பார்த்துட்டு வந்தாங்க. மீனுக்குருவியும் சிட்டுக்குருவியும் ரொம்ப கஷ்டப்பட்டு பழத்தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. மீனுக்குருவியும் சிட்டுக்குருவியும் மிகவும் கஷ்டப்படுற குடும்பத்தை சேர்ந்தவங்க. அப்படி ஒரு நாள் மீனுக்குருவி வேலை முடித்துவிட்டு வீட்டுக்கு கிளம்பும் பொழுது காகத்திடம் சென்று இப்படி கேட்டது. அக்கா அக்கா, இந்த தோட்டத்தில் இருந்து கொஞ்சம் பழங்கள் எடுத்துக்கிட்டு போகலாமா? என்னோட குழந்தைக்கு பழங்கள்னால் ரொம்ப பிடிக்கும் அக்கா. அப்படியா மீனுக்குருவி? இதெல்லாமா கேட்டுட்டு இருப்ப? குழந்தைக்கு தானே பழங்கள் தாராளமா நீ எடுத்துட்டு போ. எவ்வளவு வேணுமோ அவ்வளவும் எடுத்துட்டு போ. சிட்டுக்குருவி, உன்னோட குழந்தைக்கும் நீ பழங்கள் எடுத்துட்டு போறியா? வேணும்னா நீ எடுத்துட்டு போ. அப்படின்னு காகம் சொன்னது. காகம்க்கா, என்னோட குழந்தை பழங்கள்லாம் சாப்பிட மாட்டாக்கா. அவளுக்கு ஸ்நாக்ஸு தான்க்கா ரொம்ப பிடிக்கும். நான் வீட்டுக்கு போகக்குள்ள அவளுக்கு கடைக்கு போய் ஸ்நாக்ஸ் வாங்கிக்கிட்டு போகிறேங்க்கா. அவளுக்கு பழங்கள்னாவே சுத்தமாக பிடிக்காதக்கா. அப்படின்னு சிட்டுக்குருவி சொன்னது. மீனு அக்கா, நாம் கடைக்கு போய் ஸ்நாக்ஸ் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாம்க்கா. என் கூட வரீங்களா? சரி சிட்டுக்குருவி, வா போகலாம். சிட்டுக்குருவி எப்பொழுதுமே பச்சைக்கிளியோட கடையில் தான் ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்குவா. சிட்டுக்குருவி, வா வா வா, என்ன வேணும் உனக்கு? உன்னோட குழந்தைக்கு ஸ்நாக்ஸ் வேணுமா? ஆமாம் பச்சைக்கிளி, என்னோட குழந்தைக்கு ஜூஸ், ஐஸ்கிரீம், பீஸா இதெல்லாம் வேணும் அப்படின்னு சிட்டுக்குருவி பச்சைக்கிளியிடம் கேட்டது. பச்சைக்கிளி மனசுக்குள்ளேயே நினைக்குது, இந்த சிட்டுக்குருவியால் தான் நம்மளோட கடைக்கு நல்ல வருமானம் வருது. பச்சைக்கிளி சிட்டுக்குருவியை பார்த்து இப்படி சொல்லுச்சு. சிட்டுக்குருவி, நீ எவ்வளவு நல்ல அம்மா தெரியுமா? உன்னோட குழந்தை என்னென்ன கேட்குதோ எல்லாமே வாங்கி கொடுக்குற உன் குழந்தைக்காக. இந்த காலத்துலலாம் யார் இப்படி குழந்தைக்கு செலவு பண்ணுறா? அப்படின்னு பச்சைக்கிளி சிட்டுக்குருவியை பார்த்து சொல்லுச்சு. அடிக்கடி என்னோட கடைக்கு வா சிட்டுக்குருவி. மீனுக்குருவி அவளோட குழந்தைக்கு பழங்களை எடுத்துட்டு போய் கொடுத்தா. பிங்கிமா, உங்களுக்காக அம்மா பழங்கள் எடுத்துட்டு வந்திருக்கேன், வந்து சாப்பிடுங்க. ஹை சூப்பர்மா, எனக்கு பிடிச்ச பழங்கள் எடுத்துட்டு வந்திருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குமா. சிட்டுக்குருவியோ அவளோட குழந்தைக்கு ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு போய் கொடுத்தா. சீனு கண்ணா, உனக்காக அம்மா ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்ப்பா, வந்து சாப்பிடுங்க. சிட்டுக்குருவி ஏற்கனவே வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் அப்படியே இருந்தது. சீனு சாப்பிடவே இல்லை. பழைய ஸ்நாக்ஸ் எதுவுமே அவன் சாப்பிட மாட்டான். தினமும் புதுசு புதுசாக ஸ்நாக்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பான் சிட்டுக்குருவி கிட்ட. மழைக்காலம் தொடங்க ஆரம்பித்தது. காகம் சிட்டுக்குருவியும் மீனுக்குருவியும் கூப்பிட்டு, சிட்டுக்குருவி, மீனுக்குருவி, மழைக்காலம் வரப்போகுது. அதனால பழத்தோட்டத்தில் இதற்கப்புறம் வேலைகள் எதுவும் இருக்காது. மழைக்காலம் முடிந்தது பின்பு தான் பழத்தோட்டத்தில் வேலைகள் எல்லாம் ஆரம்பிக்கலாம். அதனால நீங்கள் வேலைக்கெல்லாம் வராதீங்க அப்படின்னு காகம் சொல்லுச்சு. மீனுக்குருவி தினமும் சம்பாரித்த பணத்தை சிறுக சிறுக சேமித்து வைத்து அதிலிருந்து பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதனுடைய மழைக்காலத்தை சந்தோஷமாக அது குழந்தை கூட என்னெல்லாம் மீனுக்குருவி குழந்தை கேட்குறாளோ அதெல்லாம் சமைச்சு கொடுத்து சந்தோஷமாக மழைக்காலத்தை என்ஜாய் பண்ணாங்க. சிட்டுக்குருவியோ எந்த பணத்தையுமே சேமித்து வைக்கவே இல்லை. தன்னோட குழந்தைக்கு கொடுக்கறதுக்கு எந்த ஒரு ஸ்நாக்ஸும் அவகிட்ட இல்லை. சின்ன கண்ணா, அம்மா கிட்ட இந்த ஒரே ஒரு பழம் மட்டும்தான்ப்பா இருக்குது, இதை சாப்பிட்டுக்கோப்பா. போமா, எனக்கு பழமும் வேணாம் ஒன்றும் வேணாம். எனக்கு தான் பழம் பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும்ல, அப்புறம் ஏன் எனக்கு பழம் தரீங்க? எனக்கு ஸ்நாக்ஸு தான்ப்பா வேணும் அப்படின்னு சீனு அவங்க அம்மா கிட்ட கேட்டான். சிட்டுக்குருவிக்கு என்ன செய்வதுனே தெரியல. அப்போதான் நினச்சா, நாம் தான் தப்பு பண்ணிட்டோம். நாம் பணத்தை சிக்கனமாக செலவு பண்ணியிருக்கலாம். இப்போது நாம் கஷ்டப்படுறோமே. சரி, நாம் போய் மீனு அக்கா கிட்ட கொஞ்சம் பணம் இருந்தால் கேட்கலாம். அவங்க எப்படியும் பணம் வச்சுருப்பாங்க. மீனுக்கா, கொஞ்சம் பணம் இருந்தால் கொடுங்களேங்க்கா. ஒரு 1000 ரூபாய் பணம் இருந்தால் கொடுங்களேங்க்கா. என்னோட குழந்தைக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்க கூட என்கிட்ட பணமே இல்லைக்கா. அவன் பழங்கள்லாம் எதுவுமே சாப்பிட மாட்றான்க்கா. ஸ்நாக்ஸ் தான் வேணும்னு அடம் பிடிக்கிறான்க்கா.
அப்படியா சிட்டுக்குருவி? சரி இரு, நான் போய் பணம் எடுத்துகிட்டு வந்து தரேன். இந்த பணத்தை வச்சுக்கோ. அப்புறம் உன்னோட குழந்தைக்கு இந்த ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போய் கொடு. நானே சமைச்சேன். இதை எடுத்துகிட்டு போயிட்டு உன்னோட குழந்தைக்கு கொடு. சிட்டுக்குருவி, இனிமேலாவது நாம் சம்பாதிக்கிற பணத்தை கொஞ்சம் சிக்கனமாக பார்த்து செலவு பண்ணு சிட்டுக்குருவி. சரிங்கக்கா. இக்கதையோட நீதி, நம்மளோட குடும்ப கஷ்டத்தை நம்ம குழந்தைகளுக்கு கொஞ்சமாவது சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணும். எப்போவுமே நாம் சம்பாதிக்கிற பணத்தில் ஒரு பங்கு பணத்தை நாம் சேமித்து வைக்கணும். அப்போதான் நமக்கு கஷ்டம்னு வரக்குள்ள அந்த பணம் நமக்கு உதவும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.